ராமலிங்க அபயம் ஆணவத்தை அழிக்க முடியுமா? மற்ற சமயங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆணவத்தை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நடராஜர் தத்துவத்தில் கூட கீழே வந்து வல்ல முயலகனை வந்து மிதிச்சிருப்பார். அப்படி ஒரு கை வந்து கீழே பார்த்து இருக்கும் நடராஜர். அது அப்போ வந்து அடக்கி தான் வைக்க முடியும். சைவ சித்தாந்தத்தில் கூட சொல்லுவாங்க, வறுத்த வித்து மாதிரி பயன்படுத்தலாம். ஆணவத்தை அடக்கி தான் வைக்க முடியும், அழிக்க முடியாது. ஆனால் பெருமான் வந்து ஆணவத்தை வந்து அழிக்க முடியும். அவர் வந்து ஆணவத்தை அழித்ததுனால தான் அவர் வந்து இறைவனும் அவரும் ஒன்றான நிலைமையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பெருமானார். அதனால் வந்து இப்போ மாயை கழிந்தது. மாயை வந்து கழிக்க தான் முடியும். கடைசி வரைக்கும் வரும். அப்போ கடைசியில் நம்ம இறைவனோட ஒன்று சேரும்போது அந்த மாயை கழட்டிட்டு, நம்ம எப்படி செருப்பை கழட்டி வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகும்போது செருப்பை கழட்டி வச்சுட்டு போகிறோம்ல, அது மாதிரி நம்மளுடைய தனு கரண புவன போகங்கள் மாதிரி மாயை மாதிரி அந்த மெய்வாய் கண் மூக்கு செவி மூலமாக நம்ம அந்த கரணங்கள் மூலமாக வந்து நம்ம இறைவனை நெருங்குறத வரைக்கும் அந்த மாயையை பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து அதை கழட்டி போட்டு போகிறது. இதை பற்றி திருப்பள்ளி எழுச்சி 3வது பாடலில் பாருங்கள் அன்பர்களே. நன்றி, வணக்கம்.